ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விழாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாரியம்மன் ஃபெஸ்டிவல் தாங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க மாரியம்மன் ஃபெஸ்டிவல். நானும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் மிஞ்சுனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். அவர் இதுதான் ஃபஸ்ட் டைமாக அட்டன் பண்ணுறாரு. என்னை விட அவர் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் ஒவ்வொரு நாளுக்கும். அதெல்லாம் ரொம்ப வேடிக்கை பார்க்க. வாங்க உள்ளே போய் அவர்கிட்டயே கேட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்குவோம். Hi, this is my first time I attend to the Mariamman Festival, and this is Lami's hometown festival. Actually, they prepared so much things. Exactly like um, God's statue, which is decorated by the many flowers, and then many dances, beautiful dances, and also some very exciting things. I enjoyed actually. Korea. Korea. Not that South. South. Oh. Why do you have that? North Korea cannot come here. What? North Korea cannot come. Not Papa. North Korea cannot come here. யாரும் இங்க இருந்து கொரியா வர மாட்டாங்களா? யா. Hey, Gambians what do? Gambians. To celebrate the Mariamman God's coming and going, all the road and the street people are standing, and then they're celebrating the God's coming and going. Actually, they have the bananas and the flowers too. It's for the worship of the God, I think. And there was so many, beautiful decorations in the street too. In actually the stage, there was so much beautiful neon signs and the light and the dancers. Everything was so interesting. I think it's very good tradition of Tamil, and I want to learn about that too. மாரியம்மன் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நார்மலாக சாமி ஊர்வலம் வரும். நம்ம ரோட்டில் எல்லாமே தேங்காய் பழம் வச்சு படைச்சிட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதுவே அவருக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவர் இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கான்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். அப்புறம் வந்து அவங்க வந்து ஊர்வலம் வரும்போது இந்த சலங்கை ஆட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆடிக்கிட்டே வந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு கூட ரிட்டன் வரல, திருப்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தார். அப்படியே அவங்களோடய நடந்து போயிட்டார். second day, there was more dances and more interesting out there. Actually, you can see the girl on the right side. She was our subscriber actually,
I was surprised that there is so many subscribers even in our town, and the dance was so amazing. Actually, it was so powerful then first day, even then first day, and there's tall guy, but how can I say the long leg guy? He has so much professional type of the showmanship, you know. He also took some pictures for me with my phone, and you can see that too. தம்பி இப்ப பாருங்க, அருமையான ஒரு கட்டக்காலாட்டம் ஆடணுமா? ஆடியது. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா, தமிழகத்துல எல்லாத்துக்குமே பாட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாட்டு இருக்கு. ஆமா. இப்பதான் அந்த லைட்லாம் இருக்கு. லைட் இருக்கு. ஆமா. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னால, 200 வருஷத்துக்கு முன்னால லைட்லாம் கிடையாது. கிடையாது. ஆமா. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வேற வேலையே கிடையாது. வேலையே இல்ல. ஆமா. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதோட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் ஒயிலாட்டம் ஆடுவாங்க. தென் செகண்ட் டே மாவிளக்கு பூஜை தாங்க. மாவிளக்கு பூஜைனா எல்லாருமே கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆடுவாங்க. எங்களால் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஏன்னா அவங்க வந்து டில் மிட் நைட் வரைக்கும் ஆடுவாங்க. மிஞ்சுனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவர் இன்னுமே இந்த கொரியன் டைமுக்கு ஸ்லீப் பண்ணுறாரு. 9 o'clock நம்ம ஊர் டைம் தான் அங்கே அவர் வந்து தூங்கிடுவார். ஸோ அதனால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 9 o'clock தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஸோ ஒரு 1.5 hours தான் நாங்கள் இருந்தோம். அப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார் அந்த டான்ஸை. எல்லாமே அவருக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டான்ஸ்லாம் இருக்கான்னு அவருக்கு தெரியல. தென் வந்து அந்த தப்படிச்சதெல்லாம் அவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இது மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன், இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். பட் அவரால் ரொம்ப நேரம் இருக்க முடியலைங்கிறத ஒரு வருத்தமே. சரி, நாங்கள் பாதியிலே கிளம்பி போயிட்டோங்க. For third day, actually, there was the most exciting thing, actually, the dance and the parade with the dancers. And actually, I was there and I was taking video, but they kidnapped me and, give me some kind of
headband and we danced together. I don't know what is that dance, but it was so rhythmical and it was so exciting. I didn't know what it is, but we danced together and it was so fun. தென் லாஸ்ட் டே வந்து மஞ்சள் நீர் அப்போ நல்லா என்ஜாய் பண்ணாருங்க. நியூ இயரும் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணாருங்க. இதோட இன்றைக்கி விழாக் முடியுதுங்க. நெக்ஸ்ட் விழாக்கில் சந்திக்கலாம். பாய்.